ரெடியா? ஓகே. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பெண்கள் துன்புறுத்தல் சம்பந்தப்பட்ட பெண்ணிடமிருந்து புகார் பெறப்பட்டு கடந்த 24ஆம் தேதி பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய குற்ற எண் 59/2019 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய 4 எதிரிகளில் 3 எதிரிகள் சபரீஷ், சதீஷ், வசந்தகுமார் ஆகியோர் 25ஆம் தேதியும் மற்றும் மிக முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு 5ஆம் தேதியும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்கில் புகார்தாரரின் சகோதரரை மிரட்டியது தொடர்பாக புகார் பெறப்பட்டு அவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட 4 எதிரிகள் செந்தில், வசந்தகுமார், நாகராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். பெண்ணை துன்புறுத்தியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 குற்றவாளிகள் மீதும் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் வேறு நபர்களோ அரசியல் தொடர்போ யாருக்கும் தொடர்பு ஏதுமில்லை. இது சம்பந்தமாக தவறாக செய்திகள் பரப்புவது மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சொல்லுங்களா? அதாவது அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்புடைய இன்னும் சிலர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் உள்நோக்கத்துடன் செய்திகள் பரப்பப்படுகின்றன. அது தவறான செய்திகளாகும். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நாகராஜ் அப்படிங்கிறவர் வந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதா இன்னைக்கு வந்து தலைமை கழகமே அறிவிச்சிருக்கு. அப்போ அரசியல்வாதிகள் சம்பந்தமே இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்ட நாகராஜ் 34வது வார்டு அம்மா பேரவை செயலாளர் இருந்துள்ளார். அவர் இந்த பெண்கள் தொடர்பான குற்றவாளிகள் சம்பந்தப்பட்டலை அந்த வழக்கில் குற்றவாளிகளான திருநாவுக்கரசு, சபரீஷ் ஆகியோருக்கு நண்பராக இருந்துள்ளார். அதன் சார்பாக இந்த புகார் கொடுக்கும்போது புகார்தாரரின் சகோதரரை மிரட்டியுள்ளார். எந்த புகார்தாரர்? அதாவது பெண் சம்பந்தப்பட்ட புகார் கொடுக்குறாங்க. அது சம்பந்தமான வாக்குவாதங்க பெண் வந்து இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொடர்பாக பெண்ணுக்கும் பெண்ணோட சகோதரருக்கும் மற்றும் இந்த எதிரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது, கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது சார்பாக இவர்கள் வந்து நாகராஜ் திருநாவுக்கரசு சார்பாக பூபாலனை யார் எதிர்த்து கேட்கிறார்கள். அதனால பாதிக்கப்பட்டவங்க வந்து வேற யாராவது இருந்தா புகார் கொடுக்கலாம், தைரியமா புகார் கொடுக்கலாம்னு போலீஸ்ல அறிவிச்சிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் புகார் கொடுத்தா அவங்க தாக்கணவங்க 2 நாள்ல பெயில்ல வராங்க. இது எப்படி தைரியமா எப்படி புகார் கொடுக்க வருவாங்க? அதாவது அந்த வழக்கில் வந்து 294B, 323, 324 மற்றும் 506 Part 1 என்ற பிரிவின்கள் வழக்கு செய்யப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு 7 ஆண்டுகளுக்கு தண்டனை கூட மிகாத வழக்கு. இதில் நீதித்துறை பெயிலில் விட்டுள்ளது. அது நீதித்துறை சார்ந்த விஷயம் என்பதால் அது காவல்துறை எனக்கு செய்ய முடியாது. காவல்துறை சார்பாக அனைத்து வழக்குகளிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்படும். இந்த வழக்கிலும் எதிர்ப்பு தெரிவிப்பு ஸ்ட்ராங்காக தெரிவிக்கப்பட்டது. அது சம்பந்தமான விவாதித்து அது வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம். குரல் பதிவு மட்டுமே வச்சு இதுவரைக்கும் அவங்க ஜாமீன்ல விடப்படல. ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரை வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்கும்போது அது தொடர்பான ஆட்கள் வந்து சம்பவம் நடந்த ஒரு சில நாட்கள் பொறுத்தவரை வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்கும்போது அது தொடர்பான ஆட்கள் வந்து சம்பவம் நடந்த ஒரு சில நாட்களிலேயே ஜாமீன்ல கிடைக்கிறது அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறது? அதான் இது சம்பந்தமாக சட்ட ஆலோசனை மேற்கொண்டு அதை பெயில் கேன்சல் பண்ண வாய்ப்பு இருந்தால் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். முதற்கட்ட விசாரணையிலே முழுமையான விவரங்கள் அறியப்பட்டுள்ளது. தேவைப்படும் பட்சத்தில் கஸ்டடிக்கான மனு அப்ளை பண்ணப்படும். ஆரம்பத்துல இருந்தே 4 பேருக்கு மட்டும் தான் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. இதுல வந்து
இல்லை அதாவது குற்றவாளி சொல்வதை போய் உண்மையாக எடுத்துக்கொள்ள முடியாது. எங்கள் காவல்துறை நாங்கள் வந்து அங்கே அவர்கள் எதிரிகளிடமிருந்து 4 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டது, சபரீஸ் மற்றும் திருநாவுக்கரசன். அதில் இருந்த வீடியோக்கள் 4 மட்டும்தான். நூற்றுக்கணக்கான இருப்பதாக தவறாக செய்திகள் இருக்குது. அதற்கு ஆதாரம் இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம். சம்பந்தப்பட்ட பெண்கள் தாராளமாக புகார் கொடுக்கலாம். இது பெண்கள் விவரம் தெரிந்தாலும் எங்களால் வெளியில் அதை விவரங்கள் சொல்ல இயலாது. பட் அந்த செல்ஃபோனில் இருந்த 4 வீடியோக்கள் மட்டும்தான் இருந்தது. எது பிரிவின்கள்? ஓகே, அந்த மெயின் குற்றவாளிகள் மீது 392, 354A, 354B, IPC, 66E இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அண்ட் 4 ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் என்ற பிரிவின்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சார், பாதிக்கப்பட்டவங்களோட தகவல்கள் வந்து பாதுகாப்பாக வைக்கப்படும்னு சொல்றீங்க. ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த 2 ப்ரெஸ் ரிலீஸ்லையுமே வந்து கிருத்திகா அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ப்ரெஸ்ல இருந்து நாங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை வந்து கரெக்ட் பண்றீங்க. கடந்த வாரம் பொள்ளாச்சியில வெளியிட்ட ப்ரெஸ் ரிலீஸ்ல அந்த பொண்ணோட பேர் இருக்கு. அதை பார்த்த பல பேர் வந்து புகார் கொடுக்க வர தயாரா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம்? இது தவறுதலாக நடந்த நிகழ்வு தான், தவறுக்காக வருந்துகிறோம். சார், அந்த 4 வீடியோக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒருத்தர் வந்து புகார் அளிச்சிருக்காங்க, மிச்சம் 3 பேரை லொகேட் பண்றோமா சார்? இல்லை அவங்களை லொகேட் பண்றதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துருக்கோமா காவல்துறை சார்பில்? ஏன்னா அவங்க புகார் அளிக்க வரல அப்படிங்கும் போது எப்படி இந்த வழக்கம் வந்து கொண்டு போய் அது கட்டாய வாக்குமூலம், அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் கேட்டறியப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும், வழக்கின் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விசாரணையில் அப்படி இந்த பத்திரிகையில் செய்திகள் படித்தேன். பட் விசாரணையில் அப்படி எதுவும் தெரியவில்லை. அப்படி எதிரும் பட்சத்தில் கட்டாயம் அதற்குரிய பிரிவுகள் எக்ஸ்ட்ராக்ஷன் பிரிவு சேர்க்கப்படும். தாராளமாக காவல்துறை அணுகலாம். என்னை மிரட்டி ஒருவர் பணம் பறித்துள்ளார் என்று தெரிவிக்கும் பட்சத்தில் அது எக்ஸ்ட்ராக்ஷன் பிரிவு அடிஷனல் பிரிவுகளாக சேர்க்கப்படும். அதிமுக நிர்வாகிகளுடைய வாரிசுகளுக்கு தொடர்பு இருக்கு, அதனால காவல்துறை வந்து மறைக்க பார்க்குது அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் எதிர்கட்சி தலைவர் உட்பட பலரும் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அரசியல்வாதிகளுடைய வாரிசுகளுக்கு தொடர்பு இருக்குதா? 100% அந்த மாதிரியான எதுவும் கிடையாது. விசாரணையில் 4 பேரை தவிர வேறு யாருக்கும் சம்பந்தம் இல்லை. இன்ஃபேக்ட் அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே எனக்கு தகவல் அவர் தொகுதியில் நடந்ததுனால ஸ்ட்ராங் ஆக்சிடென்ட் அவங்கள்ட்ட தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆக்சுவல். சார், ஆர் நாகராஜுடைய பேர் வந்து எஃப்ஐஆர்ல இல்லை, ஆனால் ப்ரெஸ் ரிலீஸ்ல இருக்கு. இது எஃப்ஐஆர்ல ஆட் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த போட்ட எஃப்ஐஆர்ல ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல கொடுக்கல, எஃப்ஐஆர்ல சப்சிக்வெண்ட் அப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ல ஆட் பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க. சார், இப்போ திருநாவுக்கரசு மீது வந்து அவர் வந்து ஜோடிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவாக இருக்கு. அவர் வந்து அதாவது இப்போ வந்து அவர் கைது அது முற்றிலும் தவறானது. அந்த 4 வீடியோக்களில் திருநாவுக்கரசுமே இருக்கிறார். திருநாவுக்கரசு மற்றும் சாட்சிகள் வாக்குமூலம் ஆவணங்களில் அது அவர் சம்பந்தப்பட்ட உறுதியாகியுள்ளது. சார், அப்போ இந்த வழக்குல வந்து இந்த 4 வீடியோவில் இருக்கிறதுனால இந்த வழக்கு முடிவுபடுமா? இல்லை இந்த வழக்கு இந்த வீடியோக்கள் வந்து இந்த பெண்கள் பாதிக்கப்பட்டது, இந்த பெண்களை வேற இடத்துக்கு அனுப்பப்பட்ட இந்த வீடியோ அதுல சம்மந்தப்பட்டவங்க கைது நடவடிக்கை இருக்குமா இருக்காது? இந்த அதாவது பெண்கள் சம்பந்தமாக தவறாக அவர் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் காக்காமல் பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அப்புறம் அவங்க எடுத்து காவலில் விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? அது ஒரு சட்ட ஒரு ஆலோசனை செய்து முடிவெடுப்போம். அது சம்பந்தமாக குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக மாவட்ட கலெக்டரிடம் ப்ரப்போசல் அனுப்பப்பட்டுள்ளது. விரைவில் அது முடிக்கப்படும். 4 பேருக்கு மட்டும். 4 இல்லைம்மா, நான் எங்கள் 4 பேரோட செல்ஃபோனை அனலைஸ் பண்ணுறதுல ஒன்லி 4 வீடியோ மட்டும் தான் இருக்குது. அதாவது அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் இறக்கி விடப்பட்டதுக்கு அப்புறம் 2 பேர் வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு எஃப்ஐஆர்ல மென்ஷன் பண்ணிருக்கு. அவங்களும் இந்த கேஸ்ல தொடர்புடையவர்களா? எப்படி தெரியல சார், அதை கொஞ்சம் நீங்க சரி தெளிவுபடுத்தி புலன் விசாரணையோட தெளிவுபடுத்திக்கிறேன். ஆக்சுவலி இல்லை செக் பண்ணிக்கலாம், தெரியல. சம்பவம் நடந்துன்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வளவுன்னு சொல்லி சம்பவம் நடந்துன்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வளவுன்னு சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சார். திருநாவுக்கரசு அவருக்கு பொறுத்தளவில் அவர் கல்லூரி நாட்கள் படிக்கும்போது இந்த மாதிரி பழக்கம் ஆக்சுவலி இங்கே ரூம் எடுத்து தனியாக தங்கியிருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு பழக வேண்டியது நட்பின் ரீதியாக அந்த மாதிரியான அணுகுமுறை வைத்துள்ளார். பட்டு எவ்வளோ பேர் என்ன ஏதுன்ற விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. சார், இன்னைக்கு ஊடகங்களில் வெளியான இதில் வந்து ஒரு பொண்ணோட குரல் வந்து வெளியே வருது. ஸோ இது பாதிக்கப்பட்ட பெண்ணை நம்ம வந்து அடையாளம் கண்டுட்டோம்னா அவங்க கண்டுட்டோமா அல்லது
ஏதாவது விபரீதமா அந்த பொண்ணு ஏதாவது சம்பவம் நடந்திருக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அவங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கோமா? பெண் அடையாளம் காணப்பட்டுள்ளது, விவரங்கள் இருக்கு, காவல்துறை கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு வீடியோ பரப்பிட்டு வருது ஆமா. சமூக வலைதளங்கள்ல, அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா? ஏன்னா அதுல அந்த பெண்ணோட முகம் தெளிவாக தெரியுது. இதனால அந்த பெண் வந்து வருங்காலத்துல வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு வர நீதிமன்றம் கொஞ்சம் தடங்களா இருக்கும்ல. அதை தடுப்பதற்கு காவல்துறை சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சார், அந்த குண்டர் தடுப்பு சட்டத்துல இருந்து கைது பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த வழக்கு நீடித்துக் கொண்டே தானே செல்லும். விசாரணை எல்லாமே வழக்கு விசாரணை வேறு, குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கை வேறு. ஆக்சுவலி ஆண்டுகள் வந்து அவர் மீது எந்த வித நடவடிக்கை எடுக்க முடியாது. இல்லை ஆக்சுவலி ஆண்டுகள் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் உள்ள போயாச்சிருக்கா, அப்படின்னா வந்து நடவடிக்கைகள் வந்து தாமதமாகுமே. இல்லை, அவ்வாறு இல்லை. ஆக்சுவலி குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நீதிமன்ற காவலர் இருப்பார்கள். தென் வழக்கை விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பட்சத்தில் நீதிமன்றத்தை வழக்கு கோப்பு எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜராவார். அதில் ஒன்றும் இல்லை. இப்போ 4 வீடியோ சொல்லலாம் சார். அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள கண்டறிஞ்சு நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து வாக்குமூலம் பெறுவோமா? நம்ம போலீஸை நாம முன் வந்து அப்ரோச் பண்ணி ஏதாவது வாக்குமூலம் பெறுவோமா? இப்போ அப்படின்னா தான் கொஞ்சம் கேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அவசியம் பெற்றாக வேண்டும், அவசியம் பெறும். அந்த சம்பந்தப்பட்ட பெண்களை அதில் 2 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளது, 2 பேர் அடையாளம் காண முடியவில்லை. பொள்ளாச்சியா சார், இல்லை அவங்க வெளியே அந்த ஆனமலை பகுதி ஒன்று ஒரு பெண். ஆக்சுவலி வீடியோ திட்டமிட்டு பரப்பப்பட்டு வேற ஏதாச்சும் கொண்டு போறாங்க, உள்நோக்கத்தோடு தான் அது பரப்பப்பட்டு வருவதாக கருதப்படுகிறது. சார், அவங்க மீது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பீங்க சார்? ஒரு பெண்ணோட வீடியோ வந்து இது பண்றது போது அவங்களோட சுயநலத்துக்காக இப்படி பண்ண அந்த பெண்ணுக்கான கட்டாயம் அவர் சம்பந்தமே கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பெண் உயரதிகாரி யாராவது நியமிக்க போறோம் சார் இன்வெஸ்டிகேஷனுக்காக? புலன் விசாரணை தேவைப்படும் பட்சத்தில் பெண் அதிகாரியை நியமிக்கிறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேவை ஏற்படும் பட்சத்தில் எடுக்கப்படுமா? இப்போ சோஃபார் தேவையில்லை. அது புலன் விசாரணை முக்கியமான விஷயம், சாட்சிகள் சேர்ப்பது. அதை செய்து கொடுக்க நான் கள விசாரணை மேற்கொண்டேன் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு. பட் ஃப்ரம் த டே ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப் நான் சூப்பர்வைஸ் பண்ணி தான் இருக்கேன். இன்ஸ்பெக்டர்ஸ் டிஎஸ்பிசி ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இது வழக்குகள் முறையாக விசாரிக்கப்பட்டு முறையாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்கப்படும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எங்களோட விசாரணைமா ஆக்சுவலி இந்த 4 நபர்களும் ஃபேஸ்புக்கோ இல்லை செல்ஃபோன் மூலமாக நட்பு பழகி தென் மியூச்சுவல் கன்சர்னோட அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி தென் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டுருக்காங்க. இல்லை, இந்த பெண்ணை பொறுத்தவரைமா அந்த மாதிரி நிகழ்வுகளில் அந்த மாதிரி புகாரும் இல்லை. ஆக்சுவலி இந்த இப்போ நம்ம வழக்கு போய் செய்திருக்கிற பெண்ணிடமிருந்து உடல் ரீதியான துன்புறுத்தல் தான் தவிர தென் ரேப் சம்பந்தமான எந்தவித புகாரும் பெறப்படவில்லை. அதனால் அந்த பிரிவு உட்படுத்தப்படவில்லை. மற்ற வீடியோக்களில் ரேப் சார்ஜ் மாதிரியான வீடியோக்கள் இல்லை. அவ்வாறு வரும் பட்சத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா? இல்லை எங்களோட அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். எங்களோட இருக்கிற செல்ஃபோனில் அது இப்போ இதுக்கு அனுப்பிச்சிருக்கு, ஃபாரன்சிக் லேப் அனுப்பிச்சிருக்கு. 4 வீடியோக்கு தான் இருந்துச்சு. தென் ஒரே ஒரு பொண்ணோட பொட்டோ இருந்தால் சொல்கிறாங்க. அது அந்த திருநாவுக்கரசோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி சொன்னாங்க. 3 வருஷம் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி சொன்னாங்க. அதனால தான் இப்போ அந்த வீடியோக்கள் தான் செல்லில் இந்த வீடியோக்கள் தான். இந்த செல்லில் ஆக்சுவலி என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டே அந்த இஷ்யூ பாப்பா அதை ரிட்ரீவ் பண்ண முடியுமா பாசிபிள் இருக்கான்னு பாப்பா. செல்லை ரிட்ரீவ் பண்ணி விசாரிப்போம். ஒரு சகோதரரை கூப்பிட்டு இதை அழிச்சிங்க டெலிட் பண்ணி செக் பண்ணுவோம். அப்படி இருந்துச்சுன்னா செல்லை ரிட்ரீவ் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வரைக்குமே எந்த ஆங்கிள் ரிட்ரீவ் பண்ணி இல்லை காவல்துறை பகுதியில் 24 தேதி தான் வழக்கு ஏதாவது புகார் பெறப்பட்டது. ஆக்சுவலி இல்லை அந்த விஷயம் அந்த செல்ஃபோன் முறையாக நடத்தப்பட்டிருக்கு. அந்த செல்ஃபோனில் தான் அது வந்து இவரோட திருநாவுக்கரசோட செல்ஃபோன் தான். அதில் 3 வீடியோ தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அதில் அவரோட செல்ஃபோன் தான் முடிவு. வேறு எதாவது டெலிட் பண்ணிக்க பாசிபிள் இருக்கா அந்த ரிட்ரீவ் பண்ணி பார்க்கலாம். அதில் அவரோட செல்ஃபோன் தான் முடிவு. வேறு எதாவது டெலிட் பண்ணிக்க பாசிபிள் இருக்கா அந்த ரிட்ரீவ் பண்ணி பார்க்கலாம்.
காவல்துறை முழுமையாக சரியாக விசாரணை மேற்கொண்டது. இது சமூக சார்ந்த விஷயம்னால் கோவை மாவட்ட காவல்துறையும் அதன் புலன் விசாரதியும் சரியான கோணத்திலும் சரியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. புலன் விசாரணை அந்த புகார்தாரனுக்கு வீடியோவோ இல்லை புகார்தாரன் கம்ப்ளைண்ட்டோ கற்பழிப்புக்கான புகார் பெறப்படவில்லை. இந்த வழக்கை பொறுத்தவரை இப்போதைக்கு இந்திய பிரிவுகள் தான் தொடரும். இது சம்பந்தமாக வேறு பெண்கள் எதுவும் தொடர் கொடுத்தால் அது சம்பந்தப்பட்ட பிரிவுகளை குறிப்பாக ரேப் சம்பந்தமான பிரிவு கூட சேர்க்கப்படும். புகார் கொடுத்தால்தான் பண்ண வச்சிருக்கோம். அதில் அந்த வீடியோவில் ரேப்ஸ் பண்ணுற மாதிரியான வீடியோக்கள் கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம புகார் கொடுக்கும் பட்சத்தில் கொடுக்கணும். அதற்கான பிரிவுகள் தான் மூன்றுமே. அதாவது பெண்ணை மானமுகப்படுத்துவது 354A மானமுகப்படுத்துதல், ஓவர் ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் மன உளைச்சல் ஏற்படுத்துதல், 354B ஆல்சோ லைக் தட். ஸோ அதுக்கான செக்ஷன் தான் அது ஆல்ரெடி ஆடாக இருக்கு. 4 வீடுகள் ரேப் பண்ணுறது இல்லை படி இருக்கு. தனியார் கல்லூரியில படிச்ச ஒரு பொண்ணு வந்து சூசைட் அட்டன் பண்ணிருக்காங்க. அதுவும் இது மாதிரியான சம்பவங்களால இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரீசெண்டா நடந்த சூசைட் கேசஸ் ஏதாவது விசாரிக்கிறாங்க? இதை கவனத்தில் கொள்ளப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் அந்த குறிப்பிட்ட வயதுடைய பெண்கள் தற்கொலை வழக்குகளை ஆராய்வதற்காக புலன் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளேன். அந்த வழக்குகள் கையில் எடுக்கப்பட்டு அது உண்மையான காரணம் அறியப்பட்டு அதில் புகார்தாரர்கள் விசாரிக்கப்படுவார்கள். அவ்வாறு நிகழ்ந்திருக்கும் பட்சத்தில் அந்த பிரிவின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த 4 வீடியோக்கள் 2 பேரை ஐடென்டிஃபை பண்ணதில் 2 பேரும் அந்த பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகள், மற்றபடி வெளியூர் பகுதியில் என்பதற்கான விவரங்கள் எதுவும் கிடைக்கப்படவில்லை. காவல்துறை உரிய பாதுகாப்பு அளிக்குமா? உறுதி செய்யப்பட்டுள்ளது. நம்பி காவல்துறை எப்போ வேணாலும் நம்பி வரலாம். முறையான அவங்க பாதுகாப்பு அளிப்படும். அவங்களுடைய எப்போ காவல்துறை செல்ஃபோன் நம்பர் எப்போ வேணால் வச்சிருக்கலாம். அவங்களோட ரகசியம் காக்கப்படும். அதில் ஒன்றும் எந்த குறைகள் இருக்காது. சார், குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வந்து பொள்ளாச்சியை சேர்ந்த காவல்துறை ஒருவர் ஆரிச்சாமி என்பவர் வந்து அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக வந்து அப்பகுதி மக்களுக்கு சொல்றாங்க. அவ்வாறு எனக்கு விவரம் கிடைக்கப்பட்டு அது உண்மையான தெரிய வந்தால் அவர் மேல் துறை நிலையில் கட்டாய நடவடிக்கை மேற்கொள்ளும். கடந்த 20 ஆண்டு காலமாக வந்து பொள்ளாச்சியிலே இருக்கிறாரு. முக்கிய ஆவணங்கள்லாம் வந்து முதல்ல காவல்துறைக்கு வந்த உடனே வந்து சில வீடியோக்கள் வந்து அவங்க வந்து கைப்பற்றதாக வந்து அவங்க சொல்றாங்க. இந்த நீங்கள் தாங்கள் சொல்லும் தகவல் இப்போ எனக்கு முதல் முறையாக இருக்கிறது. இது சம்பந்தமாக விசாரித்து தவறுக்கும் பட்சத்தில் முறையாக நடவடிக்கை எடுக்கிறார். ஓகே, அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் கட்டாய முறையாக சட்டம் இது துறை ரீதியாக நடவடிக்கை கட்டாயம் மேற்கொள்ளும். அரசியல் அழுத்தங்களும் கிடையாது. ஒரு காவல்துறை முறையாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பட் இந்த சூழலில் சம்பவங்கள் நடந்து 15-20 நாட்கள் ஆகிவிட்டது. அதற்கு சூழலில் வீடியோக்கள் வந்து கொஞ்சம் உள்நோக்கத்தோடு பரப்பப்படுவதால் அது சம்பந்தமாக விளக்கம் அளிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு உண்டு. வாக்குமூலத்தில் அவ்வாறு எதுவும் குறிப்பிடப்படவில்லைமா? வாக்குமூலத்தில் அப்படி ஒன்றும் இல்லையா? இன்னைக்கு எடுத்து பார்த்தேன், நான் படித்து பார்த்தேன், 18 பெண்கள் அப்படி ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி வாக்குமூலத்தில்மா வாக்குமூலத்தில் பெண்களிடம் பழக்கம் இருந்ததாக சொல்லியிருக்காரு. பட் எவ்வளோ பேர் என்பது குறிப்பிடவில்லை. ரைட், அதை கருத்தில் கொள்ளப்பட்டு ட்ரை முயற்சி மேற்கொள்ளும். இது அதாவது குற்றவாளிகளை செல்போன்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவர் சம்பந்தமாக விசாரிக்கப்பட்டது. இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தெளிவாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறு யாருமே அதில் ஈடுபடவில்லை. அரசியல்வாதிகள் வாரிசுகளோ அரசியல்வாத அழுத்தமோ தொடர்போ எதுவும் இல்லை. அவ்வாறு அனுமதி எதுவும் வழங்கப்பட மாட்டாது. எந்த இதுலையா பணம் கேட்டு மிரட்டுறாங்க. பணம் கேட்டு மிரட்டு ரெக்கவரி ஒன்றாகல. பணம் கேட்டு மிரட்டி உள்ள ரெக்கவரி ஒன்றாகல.
ஆயிரக்கணக்கில் கேட்டிருந்தார்கள். இப்போ போராட்டம் நடத்துறது அப்படின்றது ஜனநாயக உரிமைகள்ல ஒண்ணு. இதுவரை போராட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றது என்ன? ஆளுங்கட்சி அழுத்தங்களும் ஏதும் இல்லை. உள்நோக்கத்தோடு செய்ய சில விஷயங்கள் செய்யும்போது முறையாக அனுமதி அனலைஸ் பண்ணி சட்ட பிறகு இருக்கக்கூடிய சட்ட சூழல்களையும் சட்ட ஒழுங்கு சூழலையும் கருத்தில் கொண்டு தான் முடிவு செய்யப்படும். உள்நோக்கம்னா வந்து அரசியல்வாதிகளை சொல்றீங்களா, யாரை சொல்றீங்க? உள்நோக்கத்தோட போராட்டம் பண்றீங்கன்னு சொல்றீங்க. யார் உள்நோக்கத்தோட போராட்டம் பண்றாங்க? சில சமூக ஆர்வலர்கள். சமூக ஆர்வலர்கள் இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காரண்டியாவது அவங்க போராட்டம் பண்றாங்க. ஜனநாயகத்துல வந்து ஒரு அவங்களுடைய எதிர்ப்பு நீங்க பண்ணலாமே. நீங்களே சொல்லிட்டீங்களே சார், சமூக ஆர்வலர்கள் வந்து சமூக விரோதிகள் இல்லை. கல்லூரி மாணவிகளும் இதுக்கு சம்பந்தமா நாங்க போராட்டம் நடத்துவோம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அவங்க போராட்டத்துக்கு அனுமதி கேட்டா சரி. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் மாணவர்கள் போராட்டம் முன்வரல, அவங்களை தடுக்கும் போது எப்படி சார் பாதிக்கப்பட்டவங்க? சரிம்மா, பரிசீலிப்போம்மா. இந்த வார்த்தை வாங்க விட மாட்டேன். அது உண்மைதான். அவருக்கு க்ளோஸ் நெருங்கிய நண்பராக வந்துள்ளார். அவர் தான் இதுக்கு அவரை தாக்கி. ஆமாம், குறிப்பாக அவங்க ரகசியம் அவ்வாறு தவறிழத்திருக்கும் பட்சத்தில் போதிய ஆதாரம் கிடைக்கும் பட்சத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதான் குறிப்பாக அவருடைய பெண் தோழி சொன்னார்களே, அவர் தான் அவருக்கு உதவி புரிந்துள்ளார். அது சம்பந்தமான விவரங்கள் வெளியிட முடியாது. கஸ்டடி எடுக்கிற அளவுக்கு இல்லை. வாக்குமூலம் விசாரித்து வாக்குமூலம் பெறப்படும். கஸ்டடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசாரிச்சிருக்கோம், ஓரளவு விசாரிச்சிருக்கோம். எங்களுடைய ஆவணங்களின் அடிப்படையில் வீடியோ ஆதாரங்களில் பெண்கள் 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறது. அது 2 நபர்கள் மட்டும்தான் அடையாளம் காண முடிகிறது. 2 நபர்கள் காண இயலவில்லை. வேறு இதற்கு மேல் பாதிக்கப்பட்டவர் குறித்த விவரங்கள் இதுவரைக்கும் கிடைக்கப்பெறவில்லை. விசாரணை புலர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 100% காவல்துறை வெளியிடாது. அதில் ஒன்று நம்பிக்கை இருக்கலாம். அதுதான் அப்படி கற்பனையாக தான் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி கல்லூரி தாளாளர் ஒன்று வருகிறது, டாக்டரோட இருந்து வருகிறது. பட் அது சம்பந்தமான யாரும் குறிப்பாக எந்த நேமோ இல்லை குறிப்பிட்ட யாரும் எப்படி ஒன்றும் பெறப்படலை. ஆக்சுவலி நம்ம எதுவும் குறிப்பாக பெறப்படாத பட்சத்தில் நம்ம ஆர்டிஃபிஷியலாக போய் கேள்வியில் கேட்க முடியாது, அவங்களை விசாரிக்க முடியாது, ஆதாரம்லாம் விசாரிக்க முடியாது. நாகராஜ் ஏற்கனவே அப்பே கைஸ் உடனே கைஸ் ஏற்கனவே அது 5ஆம் தேதி நாகராஜ் கைஸ் 5ஆம் தேதி கைஸ். அரசியல் 100% கட்டாயம் கிடையாது. பரிசீலிக்கலாம். நன்றி, வணக்கம். எங்கள் நெஞ்சு அழுத்த எங்கள் எதிர்கால எதிர்காலத்தில் இந்த மாதிரியான சிக்கல்களில் இருந்து விடுபடுவதற்கு பெண்கள் அறிமுகமற்ற நபர்களிடம் ஃபேஸ்புக், ட்விட்டர் ஆர் மிஸ்டு கால் அண்ட் வாட்ஸ்அப் இதன் முறையான உரையாடுகளை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற நபர்களிடம் அவரவர்களின் தனிப்பட்ட விஷயங்களையும் ஃபோட்டோக்களையும் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஓகே. காவல்துறை சார்பாக அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குவதற்கு வழக்கு விசாரணை முறையாக நடத்தப்பட்டு மேக்சிமம் தண்டனை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இது இந்த மாதிரியான நிகழ்வு நடக்காமல் இருப்பதற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம் மூலமாக கல்வி நிலையங்கள் மற்றும் பெண்கள் அதிகமாக பணிபுரியும் இடங்களில் விழிப்புணர்வு முகாம்கள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மேலும் அதிகமான விழிப்புணர்வு முகாம்கள் ஏற்படுத்தப்படும். ஓகே, நன்றி, வணக்கம். ஏதோ